So hi guys, so நேற்று பார்த்தீங்கன்னா லேப்டாப் அன்பாக்சிங் வீடியோ பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேக் அன்பாக்சிங். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில கேஜெட்ஸில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பேக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம் டீட்டெயிலாக. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் விஜய் கிரேஸ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன், அதுவும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் நிறைய வரும் நம்ம சேனலில், சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த அன்பாக்ஸ் பண்ணிடலாங்க. ஹாய் கைஸ், நான் உங்கள் விஜய். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா கேஜெட்ஸ் வச்சுருக்கேன். நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கோட தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நிறையா கேஜெட்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபுல்லாக அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்லாமே யூஸ் பண்ணது தான். ஸோ உங்களுக்கு ஒரு டைம் காமிக்கிறேன். மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, கவர்மெண்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஆசர் கம்பெனி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது ஸ்க்ரீன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறேன், போஸ்ட் பண்ணுறேன். மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக் நான் 12th படிக்கிறப்போ வாங்கினது. ஸோ ஒவ்வொரு பொருளாக பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட மவுஸோட அந்த கீழே மவுஸ் கார்டு. ஸோ ஐயோ எல்லாம் கசகசன்னு இருக்குது, போச்சுக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மவுஸு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வரமாக வைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலுக்காக மைக் வாங்கினதுன்னா இதுதான். ஸோ இதுக்கு மேலே நான் மைக்கு வாங்கலை, இனிமேல் தான் வாங்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா வரமாக வைக்கிறேன். ஸோ இது உங்களுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சிடறேன். ஸோ இது என்னோட மொபைல் கேஸ். நான் இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் கேஸு Realme 30 Pro Plus. ஸோ இது தேவையில்ல, ஒரு வாட்ச் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மொபைல் இதுதான். ஸோ ஜியோ மொபைல். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் வீட்டில். ஸோ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், யூடியூப் சேனலில் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் கேட்டிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வாங்கிட்டு இருந்தாங்க. இதுவும் வரமா வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஜி, பென்ட்ரைவ் ஓடிஜி. ஸோ ஒரு சார்ஜ் அடாப்டரு, சார்ஜ் கேபிள். ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ஏர்பட்ஸ் தான். ஸோ கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன். ஸோ சம்திங் எவ்வளோ வரும்னா ஒரு 40,000 வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வாங்குறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டேன் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் 200 வாங்கினது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிங் வாட்ச். இதுவும் பார்த்தீங்கன்னா வரமா இருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் என்னோட கேஜெட்ஸ். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலோட பாக்ஸ். ஸோ அடுத்து என்ன இருக்குன்னா நம்மக்கிட்ட லேப்டாப் இருக்குது. அதுக்கப்புறமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட் வச்சுருக்கேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நம்ம கேஜெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் எப்போ வாங்கினா எவ்வளோ ரேட்டு எல்லாமே சொல்கிறேன். கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஜெட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது எல்லாரோட ஒவ்வொரு பசங்களோட ஆசை தான் இது. நிஜமாலுமே சொல்ல போனால் இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் சேர்த்து வைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா என்னோட கேஜெட்ஸு. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் பண்ணணும் உங்களுக்காக. ஸோ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, ஆசரில் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்டேட் பண்ணுறேன். கமெண்ட்ஸில் வீடியோ வேணால் கேளுங்க. ஸோ என்னோட திங்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். வாங்க ஒவ்வொரு திங்ஸாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஏர்பட்ஸை கழட்டி பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி வச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ஏர்பட்ஸ் ஆப்பிள் ஏர்பட்ஸ் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் எங்கள் வீட்டில் அடம் முடிச்சு வாங்கின மொபைல் இதுதான். நான் ஜியோ ஃபோன் வாங்குறப்ப 1200 நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஸோ உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு வந்தது ஜியோ ஃபோன் வந்த புதுசுலேயே நான் அடம் பிடிச்சி வாங்கினது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுந்துருச்சு, அதனால் யூஸ் இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடிஜி. ஸோ பென்ட்ரைவ் நம்ம சி டைப் மொபைலில் கனெக்ட் பண்ணி பென்ட்ரைவ் போட்டு நம்ம ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஓடிஜி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் மொபைல். ஸோ Realme 30 Pro Plus. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மொபைலோட கேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் நம்ம வண்டி வாங்கினா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கீச்செயின் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பெல்ட் கீச்செயின். ஸோ எனக்கு ஆசை தான் வண்டி வாங்கணுன்ட்டு. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் வீடியோ போட்டுடலாம். ஸோ பைக் வாங்குறது, நியூ பைக் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஸோ வீடியோக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்லீவு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாமல் இருக்காது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நானும் போட்டு ஒரு காலத்தில் தட்டிட்டு இருந்தேன். ஸோ பவுடரும் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வாங்கினேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணேன், அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வச்சிட்டேன். எனக்கு பிடிச்ச பொருள் என்னோட திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். ஸோ நிறைய இந்த மாதிரி சேர்த்திட்டே இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. ஸோ இப்போ போட்டிருக்கேன்னா இதே ஒரு 1 இயர் 2 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வீடியோ போடுறேன். ஸோ இதுவும் வரணும் வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு வாங்கின மைக்னா அது இதுதான். ஸோ எதில் வாங்கினேன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டு அப்படி இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் இந்த மைக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கிற எல்லா யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபஸ்ட்டு இந்த ஸோ இப்போ நான் சொல்லலை, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் தான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி யாரோ யூடியூபர் பெரிய யூடியூபர் இது பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்டை போடுங்க. ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வாங்கினேன். ஸோ விவோ. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கேமிங் வீடியோலாம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள் டாப்லாம் வந்து ஓப்பனில் இருக்கும், மதர் போர்டே உள்ள எல்லாமே தெரியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா யூஸிங்கில் இல்லை. ஸோ எல்லாமே சரி பண்ணணும். நெக்ஸ்ட் அவ்வளோதான். அப்புறம் ஒரு மவுஸ் இருக்கு என்கிட்ட. இதுவும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கினது, ஒரு 200-300 வரும். ஸோ அவ்வளோதான். இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாவோடது, அவர் கொடுத்தாரு, அதனால் அதை வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட கோல்டு ஏர்பட்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபா அப்படின்ற மாதிரி போட்டு வாங்கினேன். ஸோ நான் அதிக ரேட்டில் போட்டு வாங்கினதுன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனலுக்கு செலவு பண்ணல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நான் கேஜெட்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த கேஜெட்ஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறதுல. ஸோ எல்லாமே பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச்சு. ஸோ இதை நான் வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அது யூஸிங்கில் இல்லை. இதுவும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்காக ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, விஜய் கிரேஸ் விளாக்ஸை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ் வீடியோ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன விளாக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்ட்டு வந்து சீரீஸாக ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபுட் விளாக் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்ப்பீங்களா, சப்போர்ட் பண்ணுவீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நேற்று நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. லேப்டாப் அன்பாக்சிங் வீடியோ போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச லேப்டாப் பற்றி எனக்கு தெரிஞ்ச அப்டேட்லாம் உங்களுக்காக பண்ணுறேன். ஸோ வீடியோஸ் போடுறேன், நீங்களும் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். இவ்வளோ தான் கேஜெட்ஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா 115 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே கொண்டு வந்துட்டேன். ஸோ யாருக்குமே நான் வந்து ஷேர் பண்ணல, யாருக்குமே அனுப்பவும் இல்லை. ஸோ நீங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ தனியாலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வீடியோ எடுக்க கூட யாருமே இல்லை. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னே யாருமே இல்லை. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நானே தான் தனியாக எல்லாமே பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலேஜ் லீவ், எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு அப்படின்றதுனால காலேஜ் லீவ் விட்டாங்க. ஸோ நாளைக்கு காலேஜ் போவேன். காலேஜ் விளாக்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம சேனல் வந்து அப்லோட் வரும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா காலேஜ் விளாக்கும் நான் வந்து போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் வேணா சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.